இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, சனாதன தர்மம் என்றால் என்ன? சனாதன தர்மம் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவிக்கிறதா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லிடுறேனே. சனாதன தர்மம் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவிக்கிறதான்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் சனாதன தர்மம் என்பது சாதியை பற்றி பேசவே இல்லை. அங்கே எங்கேயுமே ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு இடத்துல கூட வரல அப்படிங்கிறது தான் அடிப்படையான நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. நம்ம நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறோம். சனாதன தர்மத்தையும் வர்ணாசிர தர்மத்தையும் நாம் கம்பைன் பண்ணி பார்த்து குழப்பிக்கிறோம். வர்ணாசிர தர்மம் என்பது வேறு, சனாதன தர்மம் என்பது வேறு. இந்த வர்ணாசிரம தர்மம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்பொழுது அந்த சனாதன தர்மம்னா என்னங்கிறத பார்த்துள்ளாமே. சனாதன தர்மம்னா எப்படி தெரியுமா விளக்கம் கொடுக்குறா? இந்த விளக்கத்தை நாம் மட்டுமல்ல, அகில உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அவரவர்களுடைய தர்மத்தை ஃபாலோ பண்றவா கூட இந்த சனாதன தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிற அதற்கான விளக்கத்தினை எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா விளக்கம்? சனாதன தர்மம் என்பது எட்டர்னல் ரிலீஜன் அப்படின்னு சொல்றார். அதாவது ஏன்ஷியன்ட் லா பேஸ்ட் ஆன் தி வேதாஸ் அப்படின்னு சொல்றார். இதுல எப்படி சொல்லியிருக்காருன்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இது பழமையான பண்பாடு, வாழ்வியல் நடைமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே அடிப்படையிலேயே சொல்லித்தந்த விஷயம் வேதம் எப்படி சொல்லித்தர்றதுன்னு பார்த்தோம்னா, உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் சொல்றார். உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், பெற்றோரை மதித்து நடத்தல் வேண்டும், இருப்பவன் இல்லாதவனுக்கு தந்து உதவிட வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் சனாதன தர்மம். இதனை யாருமே உருவாக்கவில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினராலோ இது உருவாக்கப்படவே இல்லை. இது தானாகவே உருவான ஒரு விஷயம். எப்படி உருவானதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பரமேஸ்வரனுடைய சுவாசத்திலிருந்து வெளிப்பட்டது வேதங்கள். அந்த வேத மந்திர ஒலிகளை இந்த ரிஷிகளானவள் அப்படியே கிரகித்து அதனை இந்த உலகத்திற்கு தந்தார்கள் அப்படின்னு சொல்றார். அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான கருத்துக்களை அது போதிக்கின்ற அந்த அன்பு நிறைந்த கருத்துக்களை அந்த சனாதன தர்மம் என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா, அன்பே சிவம்னு சொல்றது. அன்புதான் கடவுள், உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தினை கற்றுத்தருகிறது. இது எல்லா ரிலீஜனுக்குமே பொருந்தும் இல்லையா? இதனை பௌத்த சமயமும் சரி ஜைன மதமும் சரி முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா அதெல்லாம் இங்கிருந்து போன மதம் தானே. இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றி இந்த பாரதிய பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த பாரத தேசம்தான் இந்த பூமிக்கே ஒரு ஆதார சக்தியாக இங்கிருந்துதான் மற்ற மதங்கள் அத்தனையுமே தோன்றி இருக்கின்றன. அந்த பண்பாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த அடிப்படையான பண்பாடு ஒரு நாகரிகம் சொல்றோம், ஒரு சிவிலைசேஷன் சொல்றோம் இல்லையா, அதனை சொல்லி கொடுத்ததுதான் இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிற விஷயம். இதுல கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதுக்கே எதுவுமே இல்லையே. இந்த உண்மையை எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்க நம்ம மாறுபடுறோம்னு சொன்னா, இந்த சனாதன தர்மம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, கர்மா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றது. இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமும், நீ செய்கின்ற செயல், நீ என்ன செயலை செய்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய். நீ பொய்யுரைத்தால் நீ பொய்யனாகிறாய். நீ சத்தியவானாக நடந்து கொண்டால், நீ சத்தியத்தையே பேசினால் நீ ஒரு சத்தியவானாக மாறிவிடுகிறாய். நீ நீ உன்னை உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டு நீ செயல்பட்டால் நீ உயர்ந்தவனாகவே ஆகிறாய். நீ உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உன்னுடைய செயல் அமைகிறது. உன்னுடைய செயலுக்கு ஏற்றவாறு அந்த வினைக்குரிய பயனை நீ அனுபவிக்கிறாய் அப்படிங்கிறதையும் சொல்றது. அதே மாதிரி அந்த ரீபர்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மறுபிறவி அப்படிங்கிறதையும் இது வலியுறுத்துகிறது. இந்த ஜென்மால நீ என்ன விஷயத்தை பண்றியோ அதற்கான பலனை கண்டிப்பாக நீ மறுஜென்மாவிலும் அனுபவிப்பாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது சொல்கிறது. இதிலிருந்து தான் நாம் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிறோமே தவிர மற்ற அத்தனை விஷயங்களுமே அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நெறிமுறையை, இந்த உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும்,
பழமையான பண்பாடு அப்படின்னு தான் சொல்றது இந்த சனாதன தர்மத்தை. இதற்கு இது எப்பொழுது உருவானது என்பதும் தெரியாது. நிச்சயமாக இதனை அழிக்கவும் முடியாது. இங்க சாதிய வேறுபாடு அப்படிங்கிறத சனாதன தர்மம் என்றுமே போதிக்கவே இல்லை. சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே, காஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தையே சனாதன தர்மம் ஒரு இடத்திலேயுமே பேசவில்லை என்பதுதானே அடிப்படையான உண்மை. இந்த சனாதன தர்மத்தினை இந்த கலியுகத்திலே நாம் பயன்படுத்துகின்ற விதமாக நமக்கு தொகுத்து தந்தவர் யார்னு பார்த்தோம்னா வேத வியாசர் தானே. வேத வியாசர் தான் இந்த வேதங்கள் மற்றும் உபனிஷத்துன்னு சொல்லுவோம். இந்த உபனிஷத்து, இந்த பகவத்கீதையாகட்டும், பிரம்மசூத்திரமாகட்டும், இவை அத்தனையும் தொகுத்து தந்தவர் நமக்கு வேத வியாசர். அந்த வேத வியாசர் யாருன்னு பார்த்தோம்னா பராசர மகர்ஷிக்கும் சத்தியவதி என்கின்ற ஒரு மீனவ பெண்ணிற்கும் பிறந்தவர் தானே. ஒரு மீனவ பெண் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கம்மியா பார்க்கிறோமே தவிர, அந்த மீனவ பெண்ணினுடைய அந்த குமாரன் தானே வேதவியாசர். அவர் கற்றுத்தந்த அந்த அடிப்படையிலே தானே இந்த உலகமே சனாதன தர்மம் என்பதை இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா. ஆக இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற விஷயத்தை சனாதன தர்மம் என்றுமே போதிக்கவே இல்லை என்பதுதான் நிஜம். அது அதை பற்றி பேசவே இல்லை. நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த வாழ்வியல் நடைமுறைகள் எப்படி இருக்கின்றன, இருக்கின்றவன் இல்லாதவனுக்கு தந்து உதவ வேண்டும் தான் சனாதன தர்மம் என்பது சொல்லி இருக்கிறது. அடிப்படையான உண்மைகளை அதில் பார்த்தோம்னா அந்த வேதம் எப்படி சொல்லி தர்றதுன்னு பார்த்தோம்னா ஓம் பூஹு ஓம் புவஹா ஓம் சுவஹா அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா. இதில் அக்னய இதன் நமமா, வாயவ இதன் நமமா, சூர்யா இதன் நமமா, பிரஜாபதியே இதன் நமமா தான் சொல்லி தருவாளே தவிர, அங்கே பார்த்தோம்னா இந்த சூரியன் என்பது எப்படி இயற்கையான ஒரு விஷயமோ, அதே மாதிரி எப்படி இந்த வாயு அப்படிங்கிறது எப்படி ஒரு இயற்கையான விஷயமோ, ஒரு அக்னி ஒரு நெருப்பு என்பது எப்படி ஒரு இயற்கையான விஷயமோ, எனக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அந்த பிரஜாபதிங்கிறத நம்புகிறோம் இல்லையா, எனக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்கிறத எப்படி நம்புகிறோமோ அதைத்தான் இந்த சனாதன தர்மம் போதிக்கிறது. ஆக இந்த சூரியனானவன் இந்த உலகத்திலே இருக்கின்றவரை, இந்த சந்திரனானவன் இந்த உலகத்திலே இருக்கின்றவரை, இந்த வாயு என்பது இந்த உலகத்திலே இருக்கின்றவரை, கடைசி உயிரினம் என்பது இந்த பூமியிலே வாழ்கின்றவரை சனாதன தர்மத்திற்கு அழிவே கிடையாது என்பதுதான் அடிப்படையான நிஜம். இந்த தர்மத்தினை நாம் பின்பற்றுவதில் நிச்சயமாக பெருமைப்படத்தான் வேண்டும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.